வெற்றிக்கான பாதை. இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே. இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மக்கள் எப்படி ஏமாற்றுறாங்க எம்எல்எம் கம்பெனியில், நம்மளோட ஆசை எப்படி தூண்டுறாங்க. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மட்டும்தானுங்க. ஸோ ஆன்லைன் பிஸ்னஸில் என்ன மாதிரியான மோசடிகளாக நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட்டு, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து பே பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் இத்தனை நாளைக்கு 100 நாளைக்கு தரேன், இல்லை 200 நாளைக்கு தரேன், லைஃப் டைம் தரேன் அப்படின்னு நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மக்கள் எப்படியாவது ஒரு அமௌண்ட்டை சம்பாரிச்சிடணும். நம்மளுக்கு வாங்குகிற வருமானம் பத்தில், சில பேர் வீட்டில் இருப்பாங்க, ஒரு பார்ட் டைம் இன்கமாக இருக்கட்டும் அப்படின்னு நிறையா பேர் இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸில், அதாவது எம்எல்எம் அப்படிங்கிற கம்பெனியில் நிறையா பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணுறவங்களாம் யாருன்னு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். வாங்க, மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் ஏமாந்துருக்கீங்களோ அது எல்லாமே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை தரேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்எம் கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்ட் தான். பட் அது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப கெடுத்து வச்சுட்டாங்க. பாருங்கள், 50 ரூபா முதல்ல 5999 ரூபா வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் வருது, நம்மளோட ஆசையை தூண்டி விடுறாங்க. இது ஃபுல்லாமே ஸ்கேமாக தான் வருதுங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த லாஜிக் ஆட்ஸு, ஹண்டர் ஆட்ஸு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வர்றாங்க. இது எல்லாம் யார் மோஸ்ட்லி குறி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுத்தர மக்களை மட்டும்தான், மிடில் கிளாஸ் பீப்புளை தான் அவங்க கான்செப்டே, மெயினான கான்செப்டே நடுத்தர மக்களை தான் கான்செப்டாக வச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜிஎல், கஜானா லைஃப் ஆட்ஸ், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சா இன்கம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. எப்படிங்க, அவங்க கொடுக்குற ப்ரொமோஷன் வீடியோவை, அவங்க கொடுக்குறக்கூடிய ப்ரொமோஷன் பிடிஎஃப் நம்ம ஸ்டேட்டஸாக வச்சால் எப்படி இன்கம் வரும் அப்படிங்கிறது தெரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறாங்க, என்ன கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி எனக்கு இன்கம் வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணுறாங்க. எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி கம்பெனியில் எல்லாமே ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ என்ன மாதிரி நடக்குது பாருங்கள், ஸ்ரீ ஆட்ஸ், எஸ்ஆர்டி ஆட்ஸ். ஸோ எல்லாமே அவங்க சொல்கிற வீடியோஸை பார்க்குறீங்க, இந்த மாதிரி இன்கம் வருது அப்படின்னு நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. இது எல்லாம் முக்கியமான காரணம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இதை பார்த்துட்டு நானும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கட்டுற காசுலேருந்து தான் நம்மளுக்கு இன்கம் வருது அப்படிங்கிறது முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இப்போ ஒரு 5000 கட்டுறாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி காமிப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இத்தனை பேர்த்த சேர்த்து விடுங்க, அத்தனை பேர்த்த சேர்த்து விடுங்க, உங்களுக்கு இவ்வளோ இன்கம் வரும், பைனரி வரும். சரிங்களா? ரெஃபரல் இன்கம் வரும், எல்லாமே சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபைண்டர் எல்லாம் எங்கே வந்ததுன்னே தெரியலிங்க. லைஃப் ப்ராஃபிட் ஆட்ஸில் எங்கே போச்சுன்னே தெரியல. சரிங்களா? நிறைய கம்பெனிஸ் நம்மளை ஏமாற்றிட்டே இருக்குது. நம்ம தான் என்ன பண்ணணும்னா, விழிப்புணர்வுடன் இருக்கணும். சரிங்களா? ஸோ அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க லாப நோக்கத்தோடு தான் ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வேணால் அவங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியும். பட் ஆனால் கடைசியில் போக போக அவங்க எப்படி லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை தான் மோஸ்ட்லி மெயினாக பார்ப்பாங்க. பாருங்கள், அட்மின் சார்ஜ்னு சொல்லுவாங்க, டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் இத்தனை கம்பெனி நடந்திருக்கு, அத்தனை கம்பெனிலும் டிடிஎஸ் கட்டியிருந்தால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு லெட்டரே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அளவுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப மோசடிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. சரிங்களா? அதை பார்த்து நம்ம 4 பேர்த்துக்கு சொல்லுவோம். அந்த 4 பேர் 40 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய 40 பேர் அமௌண்ட் எடுத்தாங்களா அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுங்கள், பட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. ஸோ அதில் நம்ம சேர்றதுக்கு முன்னாடி அதை ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்னால் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் எல்லாமே ஜாயின் பண்ணி உங்களுடைய பணம் எல்லாமே ஏமாந்து போயிட்டீங்க அப்படிங்கிற அந்த கம்பெனி நேம் எல்லாமே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை கம்பெனிஸ் நான் மென்ஷன் பண்ண கம்பெனிஸ் இல்லாமல் வேறு என்னென்ன கம்பெனிஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர்